நேர்களே, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு பெரியவங்க சொல்வாங்க. அதே மாதிரி தான் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் காஷ்மீரில் இந்தியாவோட வளர்ச்சி பணிகள் தடைபட போவதே இல்லை. காஷ்மீரில் இந்தியா மேற்கொண்டு வந்த அந்த வளர்ச்சி பணிகள் தான் அண்டை நாடான பாகிஸ்தானோட கண்ணை உறுத்த, அதன் பிறகு நடந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள், அதனைத் தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூர், இது எல்லாத்தையுமே கடந்த 2 மாதங்களாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற இருந்த செனாப் ரயில் பாலத்தின் திறப்பு விழா இன்று நடந்திருக்கிறது. காஷ்மீரில் உள்ள இந்த செனாப் ரயில் பாலம் திறந்து வைக்கப்பட்டு வந்தே பாரத் சேவையை இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இத்தனை நாளாக ஸ்ரீநகருக்கு சுற்றுலா போனோம்னா ஜம்மு வரைக்கும் ரயிலில் போயிட்டு சாலை வழியாவோ இல்லை ஆகாய மார்க்கமாவோ தான் நம்ம போக வேண்டியதாக இருந்தது. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு டெல்லியையும் ஸ்ரீநகரையும் ரயில் பாதை வழியாக இணைப்பதற்கான நடவடிக்கையில் நிறைய அரசாங்கங்கள் இறங்கி இருந்தன. அந்த வகையில் 1994 முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டம் 2002 வாஜ்பாய் அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது. மாறும் வானிலை, மலைப்பாங்கான இயற்கை சூழல் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்னு எல்லாம் அதற்கு முட்டுக்கட்டைகளாக இருந்துட்டு வந்தது. இருந்தாலும் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு தோராயமா 43,780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கனவு நனவாகி இருக்கு. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு ரயில் இயக்கும் வகையில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இணைப்பு ரயில் பாதை திட்டம் 272 கிலோமீட்டர் தொலைவில் செயல்படுத்தப்பட்டுச்சு. ரயில் பாதை ஜம்முவில் இருந்து உதம்பூர், கத்ரா, ரியாசி, துக்கா, சங்கல்டன், பனிஹால், காசிகுண்ட், ஸ்ரீநகர் வழியா பாரமுல்லாவை அடையுது. திட்டத்தில் முதற்கட்டமாக பாரமுல்லா காஷிகுண்ட் இடையே 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் முடிஞ்சு 2009 அக்டோபரில் ரயில்கள் இயக்கப்பட்டன. 2013 ஜூனில் காஷிகுண்ட் பனிஹால், 2014 ஜூலையில் உதம்பூர் கத்ரா, 2024 பிப்ரவரியில் பனிஹால் சங்கல்டன் இடையே ரயில்கள் தன்னோட சேவையை தொடங்கின. இதனைத் தொடர்ந்து சங்கல்டன் கத்ரா இடையிலான பணிகள் நிறைவடைஞ்ச சூழல்ல கத்ரா ஸ்ரீநகர் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்கார். மலைகளுக்கு மத்தியில் போகவிருக்கக்கூடிய இந்த ரயில் பல மலைகளையும் பாலங்களையும் கடந்து நம்ம ஸ்ரீநகருக்கு அழைச்சிட்டு போக இருக்குது. 272 கிலோமீட்டர் தொலைவில் மலைகள், பள்ளத்தாக்கு, ஆறுகளுக்கு மத்தியில் 943 பாலங்களை கடந்து ரயில் பாரமுல்லாவை சென்றடையும். உலகின் மிக உயரமான ரயில் பாலம் உதம்பூர் பாரமுல்லாவை பாதையிலேயே உள்ளது. ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றுக்கு மேலே 1178 அடி உயரத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரை விடவும் 114 அடி உயரத்தில் பாலம் இருக்குது. மலையை குடைஞ்சு அமைக்கப்பட்ட 36 சுரங்கங்களையும் ரயில் கடந்து செல்லும் விதமாகவும் இந்தியாவோட மிக நீளமான சுரங்கப்பாதையும் இந்த ரயில் வழித்தடத்திலேயே அமைஞ்சிருக்கு. ரம்பான் மாவட்டம் சும்பேர் கிராமத்தில் T49 என்ற சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு. இதோட நீளம் 12.75 கிலோமீட்டர். இதே தடத்தில் பனிஹால் காஷிகுண்ட் இடையே பீர் பஞ்சால் பகுதியில் 11.2 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு சுரங்கப்பாதையும் இருக்கு. இப்போ கத்ரா பாரமுல்லா இடையே தொடங்கப்பட்டிருக்கும் வந்தே பாரத் ரயில் சேவை சீக்கிரமாவே ஜம்மு வரைக்கும் நீட்டிக்கப்படும்னு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. ஜம்மு ரயில் நிலையத்தில் 5 மற்றும் 6வது நடைமேடை பணிகள் முடிஞ்சதும் செப்டம்பரில் ஜம்மு வரைக்குமே ரயில் இயக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்தில் நடுநாயகமாக இருப்பது செனாப் பாலம். 1486 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செனாப் பாலத்தில் இருந்து 359 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. இது பாரிஸோட ஈஃபில் கோபுரம் மற்றும் டெல்லி குத்துப் மினாரை விட உயரம். பாலத்தோட நீளம் 1.3 கிலோமீட்டர். வலுவான ஸ்டீலால கட்டப்பட்டிருக்கும் பாலத்துக்கு டெக்லா தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாலத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம்னு சொல்லப்படுது. பாலத்தோட ஆயுட்காலம் 120 ஆண்டுகளாகும்.
சென்னா பாலம் 8 ரிக்டர் அளவு கொண்ட அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தையும் தாங்கி நிற்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட உட்கட்டமைப்பு பயணத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லா இந்த திட்டம் இருக்கிறதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ரியாசி மாவட்டத்தில் அஞ்சி ஆற்றை கடப்பதற்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அஞ்சிகாட் பாலமோ இந்த திட்டத்தில் முக்கிய பாலமாக இருக்கு. ஆற்றுக்கு மேலே 331 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்குது. 725 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் 96 கேபிள்களால் கட்டப்பட்டிருக்கு. பாலம் எப்படி இருக்குன்றதை கண்காணிக்க சென்சார்களும் பொருத்தப்பட்டிருக்கு. பாலத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லலாம். 11 மாதங்களில் கட்டப்பட்ட இந்தியாவோட முதல் ரயில் கேபிள் பாலம் மணிக்கு 213 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்றையும் தாங்கி நிற்கும் சக்தி கொண்டதா கட்டமைக்கப்பட்டிருக்கு. இமயமலை உச்சியில இந்திய ரயில்வே அமைத்திருக்கக்கூடிய இந்த அதிநவீன பாலங்கள் நம்மை வியக்கச் செய்கின்றன. ஜம்முவில இருந்து ஸ்ரீநகருக்கு சாலை மார்க்கமாக செல்ல 7 மணி நேரம் எடுக்கும் வேளையில் இப்போ ரயிலில் பயணம் 3 மணி நேரமாக குறையும். இதனால சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், உள்ளூர் வர்த்தகம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரியையும் காஷ்மீரையும் ரயில் பாதை வழியாக இணைக்கக்கூடிய இந்த திட்டம் நிறைவேறியிருக்குது. உலகை வியக்க வைக்கும் இந்த ரயில் பாதையில் மலைகள், பசுமை பனிப்பொழிவை ரசித்த வண்ணம் செல்வது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. சீக்கிரமாகவே டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு நேரடி ரயில் சேவையும், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நேரடி ரயில் சேவையும் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பு மே 6ஆம் தேதியில்தான் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை கேட்கும் போது பாகிஸ்தானுக்கு அதன் அவமானகரமான தோல்விதான் ஞாபகம் வரும் என சாடிய பிரதமர் மோடி, பாகிஸ்தானுக்குள் உள்ள பயங்கரவாதிகளை இந்தியா தாக்கும் என அந்நாட்டு ராணுவமும் பயங்கரவாதிகளும் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். பஹல்காம் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி பாதிக்கப்படாது என உறுதியளித்த பிரதமர் மோடி, பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலில் பலத்த சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதலாக 2 லட்சம் ரூபாயும், பாதி அளவு சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதலாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். சர்வதேச எல்லைப் பகுதியில் மோதல் நிறைந்த இடங்களில் 4200 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தப் போவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.